உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முகேஷ் நிறுத்து. போதும் அண்ணா. இதுக்கு மேல பிபி ஷூட் ஆயிடும். போதும். ஓகே போதும். ஆல்ரெடி பொறாமடா. ஏடா நீ அடங்கவே இங்க பாருங்க மாட்டியா? பாட்டி, நீங்க என்கிட்ட பேசுங்க. நான் தான் மியூசிக்க நிறுத்த சொன்னேன். பாட்டி உண்மையிலேயே உங்க டான்ஸ் தான் சூப்பரா இருக்க போகுது. ஆனா பிபி ஷூட் ஆகாம இருக்கணும். ஓகே சரியா போச்சு. நான் இப்படி டான்ஸ் ஆடுறதே உனக்கு பிடிக்காது. ஏமா நான் எப்பமா சொன்னேன்? பாட்டி பாட்டி, உங்க டான்ஸ் யாரு மிஸ் பண்ணுவா? இப்ப கூட நீங்க ஆடும்போது நாங்க எல்லாருமே நின்னு ரசிக்கிறோம்ல. ஹேமா மாலினி, எதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் த்ரிஷா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினேன். ஆனா உனக்கு ஹேமா மாலினி தெரியுதா? ஆனா நீங்க அவங்கள மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுனீங்கல்ல. அதுவும் இந்த ஏஜ்ல. வாவ், நல்லா பேசுறீங்கடி. ஏஜ் ஏஜ் ஏஜ்னு பாராட்ட நேரா பாராட்டாம பின்னால சவுக்குல அடிக்கிறீங்க. ஏனடா உங்களுக்குலாம் என்னடாச்சு? டேய், நான் சின்ன வயசுல இருந்து ஆடினவடா. பாட்டு சத்தத்தை கேட்டா போதும் காலு தன்னால ஆடும்ல. துள்ளி குதிக்கிறது, பாட்டுக்கு கரெக்டா டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தானே என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஓவரா பேசுறீங்க. நானும் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். இப்ப ஆடி காட்டுறேன் பாருங்க. முதல்ல நான் ஆட ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டேய், முதல்ல ஆட ஆரம்பிச்சாலே போதும் தன்னால கடைசி வரைக்கும் ஆடுவேன். பல்லே பல்லே அப்படியா பல்லே. சொல்றீங்க? அப்படின்னா ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த பாட்டுக்கு வேண்டாம். வேற ஒரு பாட்டு போடுறேன் இருங்க. ஏய் டிஜே, எஸ். சுக்கு சுக்கு சான்னு ஒண்ணு போடு. நான் சொன்னது புரிஞ்சதுல? ஓகே, புரிஞ்சிருச்சு. மறுபடியும் பாட்டை நிறுத்திட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இல்லையாடா, பாட்டை நிறுத்திட்டாங்க. பாட்டி, என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க? எனக்கும் கொடுங்க. இந்த ஏஜ்ல இப்படி ஒரு ஸ்டாமினாவா? மறுபடியும் ஏஜ் என்ன சொல்ற? நீயும் உன் அம்மா மாதிரி தான் இருக்க. என்ன? இல்ல இல்ல, அப்படி சொல்லல பாட்டி. அம்மாவோட கம்பேர் பண்ணல. அம்மாக்கு அம்மாவோட எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் தெரியும்ல. சிட் டவுன். பியூட்டி. டேய் முகேஷ், பாட்டி நல்ல சொல்லுங்க ஜில்லுன்னு பாட்டி. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டா. சரிங்க பாட்டி. அம்மா, என்ன ரிஷி ப்ரோவை காணோம்? He is missing all the fun. என்ன விஷயம்? எங்க இருக்காரு? அவரும் எனக்கு டான்ஸ் ஆடணும்ல, பிரதர் ஆச்சே. ஜஸ்ட் லிவ் இட் ஆயுஷ். சொல்ல போனா ரிஷி இல்லனா லக்ஷ்மியும் இங்க இல்ல. லக்ஷ்மி இல்லாம இங்க இருக்க நாம எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்ப ரிஷியும் அவளும் இங்க வந்துட்டா நம்ம என்னத்தை என்ஜாய் பண்ணுவோம்? சொல்ல போனா எல்லா ஃபங்க்ஷனையும் அவ கெடுத்து வைப்பா. ஏன்னா லக்ஷ்மி இங்க வந்துருவா. வந்ததும் புது டிராமா ஆரம்பிப்பா. இப்பவே ஆரம்பிச்சால. அப்படியே அப்பாவி மாதிரி நடிச்சு காட்டினால. ரிஷியே என்னத்த சொல்ல, அவனும் நல்லா அவகிட்ட மயங்குறான். உடனே கேர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவளை வேற கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போயிருக்கான். அப்ப வர லேட் ஆகும் தானே. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு புரியவே இல்ல. ஆனா அவனை குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணுவான். அப்ப அத நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட. நம்ம ரிஷி நல்லவன் தானே. இன்னைக்கு லக்ஷ்மிக்கு சேவை பண்றான், நாளைக்கு உனக்கு பண்ணுவான். நீ அவனுக்கு பொண்டாட்டியானா என்ன நீலம்? ஆமாமா, நீங்க சரியா சொன்னீங்க. இல்லனாலும் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறா? அவ போயிட்டா எல்லாம் உனக்கு தான். தேங்க் காட் லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போறாங்க. ஹானஸ்ட்லி, நான் எப்பெல்லாம் அவங்கள பாக்குறேனோ அப்போ உள்ளுக்குள்ள ஹர்ட் ஆகுது. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எனக்காக லக்ஷ்மி வாஸ் பெஸ்ட் பர்சன், பெஸ்ட் அண்ணியா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் தான் தப்பா பார்த்துட்டேன். அவங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்காங்க. சரியான ஏமாத்துக்காரங்க. அவங்க ஒரு கேரக்டர்லெஸ் கேர்ள். அன்னைக்கு நான் சொல்லும் போது நீ என்னோட வாயை அடைச்ச ஆயுஷ். அப்ப நீ என்னெல்லாம் சொன்ன? நான் அவளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறேன் அண்ட் ஆல் ஆஃப் தட். இப்பவாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. அவெல்லாம் யாரு? she is nothing at all. அதோட இன்னைக்கு அகானாவோட என்கேஜ்மெண்ட் செலிப்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம அதை கண்டிப்பா என்ஜாய் பண்ணியே ஆகணும். வாங்க. அதனால நம்ம என்ன யோசிச்சாலும் அகானாவை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்ப லக்ஷ்மி புராணத்தை க்ளோஸ் பண்ணிட்டு கௌதம் ஃபேமிலி எப்போ இங்க வராங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த முகேஷ் பையன் எங்க இருக்கான்? பாருங்க. இருக்காரு பாட்டி. இங்க எதுக்குடா வந்த? இப்போ ஒரு சோலோ சாங்க்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்புறம் போய் நான் ரெடி ஆகணும். டேய், இந்த டப்பாவை தூக்கு. கொண்டு போய் என் ரூம்ல வைடா. நான் கொண்டு அது வரேன். டப்பா இல்லம்மா, ஸ்பீக்கர். தெரியும் தெரியும். இது So what? உன்னால உண்மையான ரிலேஷன்ஷிப்லயே ஏற்கனவே கீரல் விழுந்துருச்சு. இது வெறும் போன் தானே. இதை மறுபடியும் சரி பண்ணிக்க முடியும். ஆனா உறவுல விழுந்த விரிசலை உன்னால எப்படி சரி பண்ண முடியும்? அதுவும் இந்த விரிசல் உன்னால தானே ஏற்பட்டுச்சு. ரிஷி, ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ உன்னை நிக்க வைக்கிறதுக்கு நான் வேற என்னதான் பண்ணணும்? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக நீ கவலைப்படுற. அது ஏன்னு உனக்கே தெரியுதுல்ல. ஏன்னா நீ என்ன உனக்கானவளா நினைக்கிற.
உனக்கு நான் ரொம்ப முக்கியமானவளா இருக்கேன். அதே மாதிரி தான் எனக்கும். எனக்கு நீ ரொம்ப முக்கியமானவன். ஸ்ட்ரேஞ்ச், ரியலி லக்ஷ்மி ஸ்ட்ரேஞ்ச். நீ பிரெக்னெண்டா இருக்க, ஆனா அப்பவும் நீ இப்படிலாம் பேசுற. இப்ப நீ என்ன பேசினாலும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. எனக்கு கவலை இல்லை, நீ ஒன்றும் முக்கியமான ஆளும் கிடையாது. அப்போ உனக்கு என்ன பத்தி கவலையே இல்லையா? நான் உனக்கு முக்கியம் வாய்ந்தவ கிடையாது. வணக்கம் நீலா மேடம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கீங்க அத மட்டும் சொல்லுங்க. இங்க எல்லாருமே ரெடி. உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம். இவ்ளோ லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் பையனும் பொண்ணும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அவங்கள விட எங்களுக்கு தான் அவசரம். ஒன்னு சொல்லவா, அஹானாவை நாங்க பார்த்ததுல இருந்து அவளை விட எங்களுக்கு மனசே இல்ல. அப்ப எதுக்காக இன்னும் அங்க காத்திருக்கணும்? சீக்கிரம் வந்துடுங்க. நாங்க உங்க மாப்பிள்ளைக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இப்பதான் வெளியிருந்து வந்தா. ரெடி ஆகிறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிறான். இந்த காலத்து பசங்க. எங்க அஹானாவும் இதே மாதிரி தான் இருக்கா. இந்த காலத்து பசங்க சீக்கிரம் ரெடி ஆகவே மாட்டேங்கிறாங்க. காரணம் உங்களுக்கே தெரியும். ஆஃப் கோர்ஸ், போட்டோஸ்க்காக தான். எக்ஸாக்ட்லி. ரிச்சுவல்ஸ் சரியா நடக்கலனாலும் பரவாயில்ல, போட்டோஸ் நல்லா வரணும். அப்ப என்கேஜ்மெண்ட் மேல கவனம் இல்ல, போட்டோஸ்ல தான் கவனம் இருக்கு இல்ல? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் சோஷியல் மீடியால அப்லோட். எல்லா இடத்துலயும் இதே நிலைமை தான். இந்த காலத்து பசங்க போட்டோ ஷூட்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுது. ஒன்னு சொல்லுவாங்க, உங்க எல்லார் கூடயும் போட்டோஸ் எடுக்க நாங்க எல்லாரும் துடியா துடிச்சிட்டு இருக்கோம். பல ரிலேட்டிவ்ஸ் கல்யாணத்துக்கு போயிருக்கோம். முதல் தடவையா எங்க வீட்டு கல்யாணம் நடக்குதுல்ல, சோ போட்டோஸ் வேணும் தானே? கண்டிப்பா வேணும். நீங்க இங்க சீக்கிரமா இங்க வந்தாதான் நாம எல்லாரும் சேர்ந்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்க முடியும். லேட் பண்ணிடாதீங்க. பை பாய். சம்மந்திக்கிட்ட இருந்து போன். சம்பந்தியமா கூட நல்லா டைப் ஆகுது. முதல்ல நீங்க 2 பேரும் டைப் ஆகுங்க. பையனும் பொண்ணும் அப்புறம் ஆகிக்கிட்டோம். பேசிட்டீங்களா? இப்ப போய் கௌதம கூட்டிட்டு வாங்க. இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் முகூர்த்தமே முடிஞ்சிரும். நமக்கு தான் அகானா கிடைச்சாச்சு. ஏங்க கொஞ்சம் நல்லதா பேசுங்க. ஏன் சரி இப்படி சரி, பேசுறீங்க? நான் அவனை கூட்டிட்டு வரேன். ஓஹோ, வாப்பா வா. என்னாச்சு கௌதம்? இன்னும் ரெடி ஆகலையா? எல்லாம் ஓகே தானே? அது இருக்கட்டும், ஏன் நீ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? மாம், டாட், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசி ஆகணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? என்ன விஷயம் கௌதம்? என்ன எதுக்காக பயமுறுத்துற? அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீ சொல்லுப்பா, என்ன விஷயமா பேசணும்? டாட், அது ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி. I'm so sorry. Sorry. Are you all right? Yes. கிளம்பும் போது அப்படி நடக்கணும். இது அபசகுணமாச்சே. பூஜை தட்டு கீழே விழுந்தது. ஐ திங்க் அஹானா சரியா சொன்னா. அஹானாவோட இந்த சீக்ரெட்டால அவ அண்ணி லக்ஷ்மிக்கு தான் பெரிய பிரச்சனை. ஐ ஹோப் அப்படி நடக்க கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.